ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வரலட்சுமி பூஜைக்கும் சரிங்க, அதே மாதிரி வேறு ஏதாவது கிருஷ்ண ஜெயந்திக்கு இல்லை ஆடி வெளியிலே வந்து கோயிலில் வந்து விலையில் சரடெல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து ஈஸியாக வீட்லேயே மஞ்சள் குங்குமம் இல்லை பேக்கிங் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க. கடையில் அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டாங்க. இந்த மாதிரி வந்து கவர் வந்து நடுவில் பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி கவர், பாக்கப்பட்டு தட்டை, ஒன் யூஸ் கப்பு, தொண்டையெல்லாம் விற்கும் இல்லைங்களா, அந்த கடையில் வந்து கிடைக்குங்க. இப்போ அந்த கவர் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிங்க. இல்லை சின்ன கவராகவே உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அப்படியே போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் நீளமான கவர் வாங்கிட்டு வந்ததுனால கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு மஞ்சள் போட்டுக்கிறேன். அதே இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வந்து கேப் இருக்குங்க, அந்த சைடில் வந்து குங்குமம் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டிசைனாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சுருட்டி கூட வந்து நூல் போட்டு கட்டிக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளைனாக வந்து போட்டு காமிக்கிறேன். இன்னொரு சைடு குங்குமம் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து சிம்பிளாக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 சுற்று மடிச்சுட்டு செலோ டேப் வச்சு ஒட்டிக்கலாங்க. பின் பண்ணுறதை விட செலோ டேப் ஒட்டிக்கலாம். இப்போ 2 சைடும் மஞ்சள் குங்குமம் ரெடி ஆச்சுங்க. இதே நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரேட் அதிகமாக தாங்க இருக்கும். இதுக்கு நம்ம வீட்லேயே மஞ்சள் குங்குமத்தை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீளமாக இருக்கிற கவருங்கிறதுனால அதையும் எந்தளவுக்கு நீளமாக கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஓப்பனாக இருக்கும் இல்லைங்களா, அந்த சைடு வந்து செலோ டேப் வச்சு இப்படி மடக்கி விட்டு ஒட்டிடுறேன். இன்னொரு சைடு எப்போ போல் ஓப்பனாக இருக்குங்க, அந்த சைடு மஞ்சள் குங்குமம் போட்டு நம்ம நார்மலாக எப்படி ஒட்டுவோமோ அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நீளமாக இருக்கிற பேப்பராக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மஞ்சள், ஒரு சைடு குங்குமம் போட்டுக்கலாம். இதே அதே மாதிரி தாங்க 2 சுற்றி மடித்து ஒட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அழகாக வேணும் அப்படின்னா ரோஸ் வந்து ஒட்டிக்கலாங்க. ஆர்டிஃபிஷியல் ரோஸோ இல்லை வந்து ஒரிஜினல் ரோஸோ இருந்தால் கூட அதை வந்து செலோ டேப் வச்சு ஒட்டி வச்சுக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு செலோ டேப் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு 100 இதெல்லாம் பேக் பண்ணும்போது ஈஸியாக வேலை முடிச்சிருங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு சின்ன ரோஸ் கூட ஒட்டி அழகுபடுத்திக்கலாங்க. கலர் கலராக கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இல்லை இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும், பூ மாதிரி வேறு மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேப்பரில் வந்து நீங்கள் கொட்டிங்க இல்லைங்களா, அதே இதை வந்து கொஞ்சம் பெரிய பேப்பராகவோ இல்லை இந்த சைஸ் வாங்கினாலும் சரிங்க, கார்னரில் வர மாதிரி கொட்டிக்கிங்க. ஒரு சைடாக வர மாதிரி வந்து மஞ்சள் வந்து கொட்டி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ அதை அப்படியே இப்படி சுருட்டி திலக மாதிரி வர மாதிரி பிடிக்கணுங்க. குட்டி கவராக தான் இன்னும் கொஞ்சம் ஷேப் அழகாக வரும். என்னோட பெரிய கவருங்கிறதுனால அவ்வளோவா வரல. ஒரு 2-3 சுற்றிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. அதே கவரில் இன்னொரு சைடு வந்து குங்குமம் கொட்டிக்கலாங்க. சின்ன கவராக இருந்தால் தனித்தனியாக கட்டிக்கிங்க, இல்லை வந்து கட் பண்ணி கட்டிக்கிங்க. இப்போ நான் பெரிய ஜிப்லா கவருங்கிறதுனால இன்னொரு சைடு கார்னரில் குங்குமம் கொட்டிக்கிறேன். அதே இதே போலவே திலகம் மாதிரி அப்படி கொண்டு வந்து முறுக்கி கட்டிக்கணும். இல்லை உங்களுக்கு ரப்பர் பேண்ட் போடுறது இதனால ரப்பர் பேண்ட் போட்டுக்குங்க. கொஞ்சம் அந்த குங்குமம் வந்து கீழே சிந்திராத மாதிரி டைட் பண்ணி நல்லா கட்டிடுங்க. இப்போ இது ஒன்றா சேர்த்தி வச்சு சென்டராக வந்து ஒரு சின்ன ரோஸ் வச்சுக்கலாங்க. அப்போ பார்க்க வந்து அழகாக இருக்கும். இது கூடவே வந்தாங்க நம்ம இன்ஸ்டாலில் பார்த்தோம்னா ஒரு அட்டை மாதிரி வச்சு பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க. செலோ டேப் வச்சு அந்த ரோஸையும் ஒட்டிட்டேன். இல்லை இன்னும் ஒரு 2-3 ரோஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஐடியா தாங்க. இப்போ லாஸ்ட்டாக அந்த கவரை வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து பேக் பண்ணிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் அழகாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 ரோஸ் வச்சு கூட இது மாதிரி செலோ டேப் போட்டு விட்டுருங்க. செலோ டேப் போடும்போது உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிருங்க. இப்போ பேக்கிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஜிப்லா கவரும் கடையில் கிடைக்குங்க. ஒரு 4 விலையில நான் வைக்கிறேன். நீங்கள் வந்து 3 இல்லை 6 விலையிலோ எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நான் 2 கைக்கும் 2 விலையில் சேர்த்து 4 விலையில் வச்சுருக்கேன். ஒரு மஞ்சள் சரடு, மஞ்சள் குங்குமம் பேக்கெட், ரோஸ் வைக்கிறதுனாலும் ஒரிஜினல் ரோஸ் இருந்தால் வச்சுக்கலாங்க. இப்படி ஜிப்லா கவர் எடுத்துகிட்டு இப்படி ஒட்டி விட்டால் போதும். இந்த மாதிரி சிம்பிளாக பேக்கிங் போதுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் பொருள் வந்து ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்னா உள்ளே வந்து ஒயிட் கலர் பேப்பர் வச்ச மாதிரி கவர் கிடைக்குங்க. அதில் நீங்கள் போடும்போது பொருள் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும், இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுங்க. இந்த கவருக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகாக வேணும், ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கணும், ஒரு வரலட்சுமி பூஜைக்கெல்லாம் வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு வேணும்னா இந்த மாதிரி நெட் கிளாத் எடுத்துக்கோங்க. நெட் கிளாத்தில் விலையில் வந்து சென்டரில் வச்சுட்டு மஞ்சள் சரடு, மஞ்சள் குங்குமம், பூவு இது எல்லாமே வச்சுக்கலாங்க. நீங்கள் என்னென்ன பொருள் கொடுக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு இப்படி மொத்தமாக சேர்த்து எடுத்து ஒரு சுற்றிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்குங்க. ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி பேக் பண்ணுறது. பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். அந்த ரப்பர் பேண்டே தெரியாதுங்க.
இல்லை உங்ககிட்ட வந்து ஜிப்லாக் கவரும் இல்லை, இந்த மாதிரி நெட் கிளாத்தும் இல்லை, சிம்பிளாக பேக் பண்ணணுன்னா இந்த மாதிரி 4 விலையில் எடுத்துகிட்டு நூலில் கட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மஞ்சள் சட்டை வந்து ஒரு சைடு உள்ளே விட்டு இன்னொரு பக்கம் எடுங்க. அப்போ லாக் விழுந்துடும். மஞ்சள் குங்குமத்தையும் இந்த மாதிரி மஞ்சள் கயிறுக்குள்ளேயே விட்டு ஒரு செலோ டேப் வச்சு ஒட்டிடுங்க. அப்படியே கீழ்பத்த மாதிரி வந்து நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா விலையிலுக்குள்ளே அடக்கமாக வந்துடுங்க. அது ஒரு டிசைனாக இருக்குங்க. தனியாக 4 விலையிலையும் நூல் போட்டு கட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மஞ்சள் சரடோட மஞ்சள் குங்குமத்தோடையே கட்டி கொடுக்கலாங்க. இப்போ நான் காமிச்சிக்கிற பேக்கிங் எல்லாமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தாங்க. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.